அப்புறம் என்ன மக்களே, தலைவன் வந்துட்டான். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு போங்க. இன்னைக்கு சம்பவம் மட்டும் இல்லாமல் இந்த வாரமே வீடை ரெண்டாக்கி உட்கார வைக்க போறாரு. ஸோ வெல்கம் டு மணி ஜூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2ன்றதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம தலைவன் யார் வரான்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அண்டர் வண்டாருன்ற மாதிரி சாங்கெல்லாம் போட்டு சும்மா பயங்கரமாக அப்படியே சுடுறாப்புல உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே சும்மா ஃபயராக இருக்க போகுது மக்களே. இன்றைக்கி நான் நேற்று நைட் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபன் இருக்குது போங்க, ஃபன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ ஆச்சு, தலைவன் வந்து என்ன ப்ரோ பண்ணாருன்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. தலைவன் வந்து சும்மா எங்கப்பா ஜெஃப்ரி எங்கே போனார் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவன் கேட்குறாப்புல. எல்லாருமே வந்துட்டு எங்கே போயிட்டானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திருப்பி அவரே சொல்லிடுறாரு பதில். அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க, ஏஞ்சி இது வந்துட்டு டீசென்சி இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம முத்து தீபக் அவர்கள் வந்துட்டு இந்த லிவிங் ஏரியாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஏஞ்சி சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஜாக்லின் வந்து ஒரு செகண்ட் ப்ரோ பார்த்து பேசுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்து பேசுங்க, வார்த்தை விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இவர் வந்துட்டு ரொம்ப வார்த்தையை விட ரொம்ப டென்ஷனாக இருக்கிற தலைவன் தெரியுது, அவன் முகத்திலே அந்த கொலை காண்டு அப்படியே தெரியுது, பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம விஷால் பக்கம் போகிறார். விஷால் பக்கம் போகாமல் இருந்தால் எப்படி மக்களே? விஷால் பக்கம் போய் எங்கப்பா அன்சித்னா தர்ஷிகா கூட ஏதோ 2 பொண்ணுங்களோட கேம் ஆகிட்டு இருந்தேன், அவங்க 2 பேர் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தலைவன் கேட்டிருக்காப்புல. அதுக்கு நம்ம தலைவன் ஒரு சிறப்பான பதிலடி கொடுத்துருக்காப்புல. பத்திரிக்கை அடிக்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. சும்மா அதெல்லாம் ஃபயராக இருக்கும் போங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்து கிளாஸில் எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க போல். அருண், விஷால் எல்லாம் தலைவனை வச்சு சும்மா ஒரு வாரம் கண்டென்ட் இருக்குது மக்களே. சும்மா ஒரு வாரம் பயங்கரமான கண்டென்ட் இருக்குது. பண வெட்டி கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, தலைவன் அர்ணவ் வந்துட்டான்ல, இனிமேல் சம்பவத்தை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக கண்டென்ட் இருக்குது மக்களே. அர்ணவ் இப்போ வந்துட்டு ஃபயர் மூடில் இருக்கார். அர்ணவ் சும்மா அம்பி மூடில் இருந்தாலே வந்துட்டு இவனுங்க எல்லாரும் பின்னாடி பேசுவாங்க அவரை பற்றி. இவர் அப்படி அவன் பாரு இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லி நேற்று அருண் பேசுனது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்டா அருண், நீ அவரை வந்துட்டு லூசுன்னு சொல்கிறது அதெல்லாம் ஓகேடா, அது கூட பரவாயில்ல. ஏன்னா அவன் பர்சனல்லாம் போய் இழுத்து பேசுகிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று லைவ் பார்த்தோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் பர்சனலை பற்றி பேசினா நாரிடும், உள்ளே வந்து எதாவது பேசிட்டோம், நான் பர்சனலை திறந்து விட்றேன். என்னடா அருண், ஏன்டா இந்த மேட்ரை பற்றிலாம் ஏன்டா எதுக்கு பேசுகிறீங்கன்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. அந்த பர்சனல் மேட்ரை பற்றி பேசணும்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு. அப்புறம் வந்துட்டு இருக்கிற காண்டெல்லாம் பார்த்தா பயங்கரமாக போட்டு சம்பவம் கொட்டி இறக்கிடுவாங்க போல மக்களே. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இவர் உள்ளே போய் உள்ளே வந்தவரும் வந்துட்டு ரொம்ப ஃபயர் மூடில் இருக்கார். இவனுங்களும் வந்துட்டு ரொம்ப கொலைகாண்டில் இருக்காங்க. வந்த சண்டையை விட மாட்டேன்ற மாதிரி இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்புறம் என் தலைவன் ஒரு டைலாக் லாஸ்ட்டில் சொன்ன பாருங்க, சாம்படி லக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்ன அப்புறம் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் கொரியன் தாய் லாங்குவேஜ் எல்லாம் போய் பாருங்கள், அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. தலைவன் வந்துட்டு சும்மா புது வார்த்தையை இறக்குவாப்பில். எப்படின்னா நம்ம அன்சிதா மட்டும் தான் இறக்குவாங்களா புதுசாக ரீல்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம இரிட்டேட் உரிட்டேட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தலைவனும் இறக்குவாப்பில்லைங்க. சம்படி லக்கலக்கான்னு சொல்லி நம்ம தலைவனும் இறக்குவாப்பில்ல. ஸோ சம்பவம் இருக்குது மக்களே, கேரண்டீட் சம்பவம் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம தலைவன் என்ட்ரி கொடுக்குறாப்புல. இப்போ ஆல்ரெடி வந்து லைவில் ஃபேட்மேன் சார் அந்த மேட்டர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வாரமே அர்ணவை வச்சு ஒரு கண்டென்ட் இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே போயின்னு ஏன்டா அர்ணவ் கிட்ட இருந்து தான் கேட்கணும், ஏன்னா ஜெஃப்ரி வெளியே போயிருக்கான்னு உனக்கு தெரியாதாடா, நான் உள்ளே போய் ஜெஃப்ரியை தேடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தலைவன் ஷோ பார்த்தாரா இல்லையானே தெரியல மக்களே. ஏன்னா அவர் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டோரிஸ் இந்த வெளியிலலாம் போட்டுருக்கிறத பார்த்தா அவர் ஷோவே பார்க்கலான்னு நினைக்கிறேன். அங்கங்கே தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரியை போய் உள்ளே தேடுறாரு, ஜெஃப்ரி எங்கே போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜெஃப்ரி போய் 2 வாரம் ஆச்சேடா, எங்கடா ஜெஃப்ரியை தேடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் பயங்கரமான சம்பவம் இருக்க போது. இந்த விஷால், அருண், முத்துக்குமரன், தீபக் எல்லாருமே காத்து கொண்டு இருக்காங்க அர்ணவுக்கு. அவருமே வந்துட்டு இந்த பாய்ஸ் வெளியே வந்துட்டு அந்த இன்டர்வியூஸ் நிறையா ஷோஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த பாய்ஸ்க்கு ஏங்க நான் விட மாட்டேன், உள்ளே போய் பயங்கரமாக செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நம்ம அர்ணவ் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செய்ய போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். போட்டு பொழக்க போகிறார். இந்த ப்ரோமோ 2லே தெரியுது. நீங்கள் வந்து நான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னா வந்துட்டு நீங்கள் மட்டும் நான் பண்ணுறதெல்லாம் சொல்லி காட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம அர்ணவ் அவர்கள் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் போனதுக்கப்புறம் வந்து நிறைய பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துருப்பாரு. அப்புறம் அந்த போர்டு மேட்ரையும் எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு இதை வந்துட்டு எல்லாரையும் போட்டு காட்டிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன், என்ன நடக்குது போகிறதுன்றத. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்க போகுது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்போ தான் என்ட்ரி ஆவாங்க இல்லையா, நம்மளுக்கு அடுத்த நாள் தான் டெலிகாஸ்ட் ஆகும். அந்த மேட்டரை வந்து உள்ளே காட்டிடுறாங்க, காட்டிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க இவங்களை.
அந்த அளவு அந்த ஸ்பைஸை ஏற்றுறதுக்கு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி நம்ம பிக் பாஸ் அவர்கள் சிறப்பான தரமான சம்பவத்தை வந்துட்டு செஞ்சுட்ருக்காரு. அர்ணவ் பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, சும்மா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை பாய் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க? விஷால், அருண், இவங்க முத்து சைடு இருக்கீங்களா இல்லை அர்ணவ் சைடு இருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் வந்துட்டு அர்ணவ் வந்துட்டு ஏதோ வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தாலும் அவர் இப்போ வந்ததை கேம்லேயே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த டாப் 10ல் அவர் இருந்திருப்பார். இந்த விஷயத்த பண்ணுறாரு இல்லையா, ஸ்டேஜில் பண்ணார் இல்லையா, எங்கே விட்டனோ அங்கேருந்து திரும்பி வரேன்ற மாதிரி தான். எங்கே நான் ஸ்டேஜில் அப்படி பேசிட்டு போனோம் அதே இடத்துலேருந்து நான் திரும்பி வரேன் அப்படின்ற மாதிரி வந்து தலைவன் மாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதையே அவர் வந்துட்டு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்துட்டு அதை வந்துட்டு கேமில் காட்டியிருந்தாருன்னா இதை வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்துட்டு டாப் 10ல் வரதுக்கு எல்லா சான்ஸுமே இருந்திருக்கும். ஸோ அவரே தான் அதை மிஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொல்கிறது, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு வீக்குக்கு கண்டென்ட் இருக்குங்க, அதனால் கேரண்டி தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் வந்திருக்குமே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோன்னு. ஸோ கண்டிப்பாக வந்துருச்சு, நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் எல்லாருமே உடனே நான் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.